கோழி தீவனத்துக்கு 100% இந்த மிஷின் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. பெருவடை கோழிகளுக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டு தீவனத்துக்கும் இது கொடுத்துக்கலாம், மாட்டு தீவனத்துக்கும் நீங்க கொடுக்க முடியுங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 HP மோட்டர்ல ரன் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வெட்டி கொடுக்கறதுனால நீங்க கோழி தீவனம், ஆட்டு தீவனம், மாட்டு தீவனம் மூணுக்குமே நீங்க பயன்படுத்திக்க முடியும். 15,000 ரூபாய் விலை மதிப்புள்ள இந்த சாப் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேல வெறும் 11,800 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம தந்துட்டு இருக்கோங்க. இதனால குவாலிட்டியில ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகுமாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம எம்கேனாலே குவாலிட்டி 100% நம்ம கொடுத்துருக்கோம். ரொம்ப 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 ஸ்பெஷலான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேயோட சாப் கட்டர்ல மட்டும்தான் ரிவர்சபிள் பிளேட் கொடுத்துருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பதம் இருக்கும். நீங்க ஒரு பக்கம் பிளேடு தேய்மானம் ஆயிருச்சு அப்படின்னா பிளேடு திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்பேருக்காக திரும்பி நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? வணக்கம், ரொம்ப நல்லா இருக்குங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 months முன்னாடி பார்த்துருந்தோம். ஆமாம், திரும்ப இந்த 2026 வந்து உங்களை மீட் பண்ண வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஹாப்பி நியூ இயர் சார். கண்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களுங்க. ஓகேங்க சார். இப்போ நீங்கள் போன டைம் வரப்போ புதுசாக ஒரு யூனிட் ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ பேக்ரவுண்டில் இருக்கிறது அதுதானா? ஆமாங்க, இப்ப பின்னாடி நீங்க பாத்துட்டு இருக்கிறதா நம்ம எம்கே அக்ரோட யூனிட்டுங்க. நம்ம இதுக்கு சம்பந்தமா பவர் வீடர், ஹெச்டிபி பம்ப்ஸ்னு நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்ல பார்க்க போறாங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ அந்த யூனிட் ஓப்பன் பண்ண காரணம் வந்து உங்களோட பிசினஸ் ஸ்கேல் இம்ப்ரூவ் பண்றதுக்காகவா? கண்டிப்பாக. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய விவசாய தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. அது போக நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க டெக்னாலஜிக்கலா ஒரு ஹார்ட் ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ற மாதிரி நிறைய பேர் வராங்க. அவங்களுக்காக வந்து பாத்தீங்கன்னா பவர் வீடிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க கடப்பாறை எடுத்து நீங்க வந்து ஒரு குழி தோன்றதுக்கு பதிலாக எர்த்தாகரை வச்சு நீங்க குழி போடுற மாதிரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா களை எடுக்கிறதுக்கு இனி நிறைய பிரஷ் கட்டர்ஸ்னு நிறைய வெரைட்டிஸ் உள்ள கொண்டு வந்துட்டு இருக்கோங்க. அதுக்காகவே ஆரம்பிச்சது தான் நம்ம எம்கே அக்ரோவோட புது யூனிட்டுங்க. ஓகேங்க சார். புதுசா பாக்குற நண்பர்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்துங்க சார். கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கோவை மாவட்டம் இருகூருக்கு வந்திருக்கோங்க. என் பேர் ஸ்ரீராம் குமாரவேல், இவர் என்னோட சகோதரர் ரகுராம் குமாரவேலுங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கே குமாரவேல் இண்டஸ்ட்ரீஸ்ல விவசாயிகளுக்கு தேவையான என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருக்க போறோம்னு விரிவாக்கமா இந்த வீடியோல நம்ம பாத்துடலாங்க. சார், இப்போ இந்த வீடியோல விவசாயிகளுக்கு தேவையான மிக முக்கியமான ஒண்ணு பாத்தீங்கன்னா சாப் கட்டரு. ஆமாங்க. ஏன்னா இன்னைக்கு ஒவ்வொரு விவசாயி வீட்லயுமே மாடுன்றது இன்றியமையாதான் இருக்கு, ஆடுமே வச்சிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கேற்ற மாதிரி உங்க கம்பெனில வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்திருந்தோம், ஒவ்வொரு சாப் கட்டருமே கஸ்டமைஸ் பண்ணி வச்சிருந்தீங்க. கண்டிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம 2026 இருக்கோம். ஒரு அப்டேட்டடா உங்க கம்பெனி வந்து இந்த மிஷினரியில வந்து எப்பயுமே அப்டேட்டடா கொண்டு வருவீங்க. கண்டிப்பா. ஸோ இந்த 2026 என்ன அப்டேட் பண்ணிருக்கீங்கன்னு பார்க்கலாங்களா? கண்டிப்பா பார்க்கலாங்க. ஓகே. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேல நீங்க சொன்ன மாதிரி சாப் கட்டர் மிஷினுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொழுவத்துக்கும் ரொம்ப முக்கியமான இயந்திரங்க. ஏன்னா இன்னைக்கு தீவன வேஸ்டேஜ்னால நிறைய விவசாயிகள் நிறைய கஷ்டப்படுறாங்க. இதுக்காக நம்ம எம்கேல ஹரிசாண்டல் சாப் கட்டர் மிஷின், வெர்டிகல் சாப் கட்டர் மிஷின் நிறைய பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி வைஸ் ஒரு 500 கிலோ 600 கிலோ அடிக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம வந்து 2026 இருக்கோம். நம்ம எம்கேல நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டோங்க. இப்போ முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா மிஷினும் என்னால் வைக்க முடியல, குறிப்பிட்ட வகையான சாப் கட்டர் உங்களுக்கு நான் வச்சிருக்கோங்க. அதுல இந்த 2026 ரொம்ப ரொம்ப குறிப்பா நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போற மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராகன் 2.0. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிராகன் 1.0 நம்ம வச்சிருந்தோம். அது ஃபுல்லா SS மெட்டீரியல் நம்ம வச்சிருந்தாங்க. பச்சை தீவனம் மட்டும் வெட்டுற மாதிரி வச்சிருந்தோம். இப்போ 2026 இன்னும் கூடுதல் அப்டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டிராகன் 2.0 நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். இதில் நீங்க பச்சை தீவனமாகட்டும் வரத்தீவனமாகட்டும் ரெண்டுமே நீங்க வெட்டிக்க முடியும். அது மட்டும் இல்லாம காய்கறி வகைகளும் நீங்க வெட்டிக்க முடியுங்க. இந்த மாடல் நம்ம ஸ்பெஷலா டிசைன் பண்ணது வந்து பாத்தீங்க அப்படின்னா கோழி வச்சிருக்கவங்களும் ஆடு வச்சிருக்கவங்களும் பயன்படுத்திக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா கோழிகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொத்தி சாப்பிட்றதுக்கு உண்டான மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். நீங்க மாட்டு தீவனத்துக்கு வேணாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓப்பனாவே நம்ம வந்து இதோட ரேட் நம்ம சொல்றாங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 15,000 14,000 கிடையாதுங்க. வித் மோட்டரோட நம்ம வந்து 11,800 ரூபாய்க்கு இந்த மிஷின் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார், என்ன சொல்றீங்க, ரொம்ப கம்மியா இருக்கு? ஆமா, இது வந்து வித் மோட்டரோட 1.5 HP காப்பர் வைண்டிங் மோட்டரோட ஃபுல் பவுடர் கோட்டிங் பாடி MS மெட்டீரியல் நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. பச்சை தீவனம் நீங்க கிட்டத்தட்ட ஒரு 300 இருந்து 400 கிலோ வரைக்கும் நீங்க அடிச்சுக்க முடியும். வரத்தீவனத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 300 கிலோ வரைக்கும் நீங்க அடிச்சுக்க முடியுங்க. ஓகே சார். ஏன்னா கோயம்புத்தூர்ல இந்த ரேட்டுக்கு வந்து வித் மோட்டரோட யாருமே பண்ணலைங்க. இதோட தரமும் எப்படி இருக்கும், வீடியோ கடைசியில எங்களுக்கு இதோட அவுட்புட்டை ஓட்டி காட்ட முடியும். கண்டிப்பா. இதை வந்து பாத்தீங்கன்னா லைவா எப்படி ரன் ஆகுதுங்கிறத லைவாவே உங்களுக்கு நான் டெமோவே காமிச்சிடுறேங்க. சரிங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சாப் கட்டர் வந்து ஏன் ஒரு விவசாயி வீட்லயும் இருக்கணும், உங்களோட கருத்தை வந்து சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பச்சை தட்டை பொறுத்த வரைக்கும் கோட்டு, கோத்ரி, சூப்பர் நேப்பியர், மக்காச்சோள தட்டு, நிறைய வகையான தட்டு நம்ம அடிச்சுட்டு இருப்போம். இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மாடுகளுக்கு நீங்க போடும்போது மாடு வந்து இலைகளை சாப்பிட்ரும், ஆனா தண்டுகளை அப்படியே முழுமையா வேஸ்ட் பண்ணிருங்க. கிட்டத்தட்ட 50% உங்களுக்கு அப்படியே வேஸ்ட் பண்ணிடும். இதனால வந்து பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாம நிறைய லாசஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருப்போம். அதே வந்து பாத்தீங்கன்னா மாடுகள் தண்டோட சாப்பிடும்போது வந்து பாத்தீங்கன்னா மாடுக்கு முழு ஊட்டச்சத்து போய் சேரும்.
அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா பால் உற்பத்தியும் அதிகரிக்குங்க. இதுக்காக தான் மெயினாவே நம்ம சாஃப்ட் கட்டர் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம நிறைய அப்டேட்ஸ் மாடல் வச்சிருக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்க லாஸ்ட்ல வச்சிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லியோ சாஃப்ட் கட்டர் மிஷின். 1 மணி நேரத்துக்கு 800 இருந்து 1000 கிலோ பச்சை தீவனமும் 400 இருந்து 450 கிலோ வரத்தீவனமும் நீங்க வெட்டிக்க முடியுங்க. இதுல வந்து 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 1000 கிலோ, அதாவது 1 டன் நீங்க கவர் பண்ணிக்கலாம். இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே இந்த மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. 5 பிளேடு நம்ம கொடுக்குறோங்க. 5 பிளேடு நம்ம கொடுக்கறதுனால வந்து பாத்தீங்கன்னா கட்டிங் சைஸ் உங்களுக்கு இலையோட சேர்த்து அது வெட்டி கொடுத்துரும். கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 இன்ச்ல இருந்து 3/4 இன்ச் சைஸ் இந்த தண்டு வெட்டி கொடுத்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாஃப்ட் கட்டர்ல மட்டும்தான் இலையும் சேர்த்து பேப்பரா உங்களுக்கு வெட்டி தந்துருங்க. இந்த மாதிரி முழுமையா உங்களுக்கு வெட்டி தந்துரும். ஓகேங்க சார். இப்போ வரத்தீவனம்னு சொன்னீங்க, அது என்னங்க சார்? வரத்தீவனங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பச்சை தீவனம் காஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் வரத்தீவனமா அது மாத்தி போடுவாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பச்சை தீவனத்திலேயே கோத்ரே நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம சாஃப்ட் கட்டர்ல அடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரெட் நேப்பியர், சூப்பர் நேப்பியர் அந்த மாதிரி. ஆமாங்க, கரும்பு சோகை சில பேர் அடிப்பாங்க. இது எல்லாமே நம்ம சாஃப்ட் கட்டர்ல அடிக்க முடியும். இன்னொரு ரொம்ப 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 ஸ்பெஷலான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேயோட சாஃப்ட் கட்டர்ல மட்டும்தான் ரிவர்சபிள் பிளேட் கொடுத்துருப்போம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா 2 பக்கமே பதம் இருக்கும். நீங்க ஒரு பக்கம் பிளேடு தேய்மானம் ஆயிருச்சு அப்படின்னா பிளேடு திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நீங்க பயன்படுத்திக்கலாம். ஸ்பேருக்காக திரும்பி நம்ம வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஸ்பேருக்காக உங்களுக்கு ஏதாவது ஸ்பேர் போயிடுச்சுனாலும் ரெடிமேடா நம்ம ஸ்பேர்ஸ் என்னைக்குமே அவைலபிளா இருக்கும். ஆனா மிஷின்லயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேய்மானம் ஆயிடுச்சுன்னா நீங்களே திருப்பி போடுற மாதிரி ஆப்ஷன் நம்ம இந்த மிஷின்லயே கொடுத்துருக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ அந்த பிளேடு ஒரு பக்கம் வந்து எத்தனை நாள் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் சார்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க 1000 கிலோ வரைக்கும் அடிக்கிறீங்க. நீங்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாசம் இல்லைன்னா 8 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு தேய்மானம் ஆரம்பிச்சிருங்க. உங்களுக்கு சோகம் கொஞ்சம் பெருசா வரும்போது வந்து பாத்தீங்கன்னா திருப்திகரமா இல்லாத போது நீங்க பிளேடை திருப்பி போட்டு பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க சார். இப்போ பிளேடை பத்தி பேசுறப்போ ஒரு 5 தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அது ஃபர்ஸ்ட் வாங்குறப்பே 5ஆ கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு ரொட்டேஷன்லயே வந்து பாத்தீங்கன்னா உள்ள 4 பிளேடு ரொட்டேஷன்ல இருக்குங்க. பிக்ஸடா ஒரு பிளேடு இருக்கும். நம்ம கத்திரிக்கோல்ல பயன்படுத்துற மாதிரி தான் 4 பிளேடு உங்களுக்கு ரொட்டேஷன்ல சுத்திட்டே இருக்கும். ஒரு பிளேடு பிக்ஸடா இருக்கும். இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்த சாஃப்ட் கட்டர்லயுமே இல்லாத மாதிரி நம்ம சாஃப்ட் கட்டர்ல தண்டுகளையும் வெட்டிரும். அதே சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலைகளையும் வெட்டி கொடுத்துருங்க. ஓகேங்க சார். ஆமா, அந்த முனையில இருக்க இலையுமே உங்களுக்கு சேர்த்து வெட்டி கொடுத்துரும். சரிங்க சார். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷினோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம கியர் மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கார்ல கியர் பார்க்கலாம், லாரில கியர் பார்க்கலாம். ஆனா ஒரு சாஃப்ட் கட்டர்ல கியர் வச்சு கொடுத்தது நம்ம எம்கே தாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் லாங்னு 2 ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த சாஃப்ட் கட்டர் நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆட்டு தீவனத்துக்கும் நீங்க பயன்படுத்திக்கலாம், மாட்டு தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நீங்க மாட்டு தீவனத்துக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு 1/2 இன்ச், 3/4 இன்ச், 1 இன்ச்சுக்குள்ள நீங்க போடுற மாதிரி இருக்கும். அதே ஆட்டுக்கு போடும்போது இனி பொடியா வெட்டி கொடுத்தா ஆடு சாப்பிடுங்க. ஒரு 1/4 இன்ச், 1/2 இன்ச் வெட்டினா ஆடு சாப்பிட்ற மாதிரி. அதனால இப்ப இந்த கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷார்ட்ல தள்ளி போட்டுட்டீங்க அப்படின்னா பொடியா உங்களுக்கு வெட்டி தரும். நீங்க ஆட்டுக்காக பயன்படுத்திக்கலாம். அதே நீங்க லாங் கியர்ல தள்ளி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இன்ச், 3/4 இன்ச் வெட்டி தரும். மாட்டு தீவனத்துக்காக பயன்படுத்திக்க முடியுங்க. இதுல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா ட்ரே செட்டப் நம்ம தருவாங்க. ட்ரே செட்டப் கூட சில டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில பேர் கீரை ஐட்டம் எல்லாம் அடிப்பாங்க. கீரை ஐட்டம் அடிச்சோம் அப்படின்னா நீங்க ஆட்டு தீவனத்துக்காக பயன்படுத்திக்கலாம். அதுக்காக நம்ம மிஷின்லயே வந்து பாத்தீங்கன்னா கன்வேயர் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த கன்வேயர்னால லேடிஸ் ஆகட்டும் இல்ல வயசானவங்களாகட்டும் ரொம்ப ஈஸியா மிஷினை பயன்படுத்திக்க முடியும். இந்த கன்வேயர்ல ஜஸ்ட் கீரை ஐட்டமோ இல்ல பச்சை தீவனமோ வர தீவனமோ சும்மா வச்சுட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உள்ள ஃபீடிங் எடுத்துக்குங்க. ஓகேங்க சார். ஸோ இப்போ அந்த கீருன்றது ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்றதுக்கு இல்லை, கண்டிப்பா ஆட்டுக்கா மாட்டுக்கான்றது அட்ஜஸ்ட். ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கியர் ரேஷியோ நீங்க சொன்ன மாதிரி இதுல கியர் உள்ள இருக்குங்க. கியர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஷார்ட்ல போடும்போது வேற ரேஷியோல ஓடும். அப்படி ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா பொடியா உங்களுக்கு வெட்டி தந்துரும். அதே லாங்ல போடும்போது கியர் ரேஷியோ மாறும். அப்படி மாறும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3/4 இன்ச், 1 இன்ச் சைஸ்ல வெட்டி கொடுத்துரும். ஓகே. சோ இது வந்து ஆட்டு பண்ண வச்சிருக்கவங்க, மாட்டு பண்ண வச்சிருக்கவங்க ரெண்டுமே வச்சிருக்கவங்க இந்த மாதிரி மாடல் சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்ப இது தனித்தனியா உங்க பிரைஸ் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க தேவை. ஆமாங்க. ஒரே மிஷின்ல நீங்க எல்லாமே கவர் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகே. 15,000 ரூபாய் விலை மதிப்புள்ள இந்த சாஃப்ட் கட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எம்கேல வெறும் 11,800 ரூபாய் ஆஃபர் பிரைஸ்ல நம்ம தந்துட்டு இருக்கோங்க. இதனால குவாலிட்டியில ஏதாவது காம்ப்ரமைஸ் ஆகுமாங்கிற சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம எம்கேனாலே குவாலிட்டி 100% நம்ம கொடுத்துருக்கோம். இந்த மிஷின் இப்ப எப்படி லைவா ரன் ஆகுது, எப்படி உங்களுக்கு அவுட்புட் பெர்ஃபார்மன்ஸ் வருதுங்கிறது இப்ப லைவாவே உங்களுக்கு நான் காமிக்கிறேங்க. ஸ்பீடாவே
இப்போ அவுட்புட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோழி தீவனத்துக்கு 100% இந்த மிஷின் நமக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க. பெருவடை கோழிகளுக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆட்டு தீவனத்துக்கும் இது கொடுத்துக்கலாம், மாட்டு தீவனத்துக்கும் நீங்க கொடுக்க முடியுங்க. இந்த மிஷின் வந்து பாத்தீங்க அப்படின்னா 1.5 HP மோட்டர்ல ரன் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வெட்டி கொடுக்கறதுனால நீங்க கோழி தீவனம், ஆட்டு தீவனம், மாட்டு தீவனம் மூணுக்குமே நீங்க பயன்படுத்திக்க முடியும். இந்த மிஷின் 1.5 HP காப்பர் வைண்டிங் மோட்டர்ல ஜஸ்ட் 11,800 rupeesக்கு காப்பர் வைண்டிங் மோட்டரோட நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே சார். இந்த பொங்கலை முன்னிட்டு மட்டுமா இல்ல பொங்கல் அப்புறமும் இந்த ஆஃபர் இருக்கு? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்களுக்காக கம்மியான ரேட்லயும் தரமான மெட்டீரியல் கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லா முழு வருஷத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃபரை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஓகேங்க சார். ஒரு ஏழை விவசாய வீட்லயும் இது இருக்கணும் கண்டிப்பா. எல்லா மாட்டு தொழுவு வச்சிருக்கவங்க, ஆடு தொழுவு வச்சிருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மிஷின் கண்டிப்பா தேவைங்க. ஓகேங்க சார். இப்போ இதுல வந்து ஒரு சின்ன டவுட். இப்போ இந்த மிஷினுக்கு ஏத்த மாதிரி இதுல வந்து அந்த கடைசியில வர ரெக்கையை வந்து கட் பண்ணாது, கரெக்ட்டுங்களா? ரெக்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா இலையை வந்து எப்பவுமே ஆடாகட்டும் மாடாகட்டும் இலைகளை வந்து சாப்பிட்டுருங்க. உங்களுக்கு தண்டு பகுதிகள் தான் நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அந்த தண்டு பகுதியை நம்ம பொடிப்பொடியா வெட்டி கொடுத்தோம்னாலே ஆடு மாடுகள் ரெண்டுமே சாப்பிட்ரும். இதுல கோழியும் நிறைய பேர் வச்சிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா கோழி கொத்தி சாப்பிட்றதுக்காகவும் நம்ம இந்த மாதிரி பொடிப்பொடியா வர மாதிரி நம்ம மிஷின் கொடுத்துருக்கோங்க. இலைகளை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஏன்னா இலை வந்து பாத்தீங்கன்னா ஆடாகட்டும் மாடாகட்டும் எல்லாமே சாப்பிடுங்க. ஓகே. இந்த சந்தேகத்தை ஏன் கேட்டேன்னா இப்போ நம்ம அடுத்த மிஷின்ல இதையுமே இன்னும் கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்க, அதனால நான் கேட்டேன். இப்போ அடுத்தது போயிடலாம். இப்போ அடுத்தது பாத்துடலாங்க. இப்போ நிறைய விவசாயி வந்து பாத்தீங்கன்னா எங்கிட்ட ஆடு கிடையாதுங்க, மாடு மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா இனி கூட கொஞ்சம் காஸ்ட் கம்மியான மாடல் போலாங்க. இது வந்து லியோ சாஃப் கட்டர். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் 3/4 இன்ச் மட்டும் உங்களுக்கு வெட்டி தரும். மாடு வச்சிருக்கவங்க மட்டும் இந்த மாதிரி மாடல் போலாம். ஏன்னா நீங்க வந்து கியர் மாடல் எடுத்தீங்க அப்படின்னா ஆடு வச்சிருக்கவங்களோ அது வச்சிருந்தீங்கன்னா போறது பெஸ்ட்டுங்க. இல்லைன்னா நீ கூட நீங்க காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணி லியோ சாஃப் கட்டர் மாடல் எடுக்கலாம். இதுவும் 3 HP மோட்டர் ஆப்ரேட்டர் ஆகுறதுங்க. 5 பிளேடு உள்ள இருக்கு. இப்போ டெக்னீஷியன் கையில வச்சிருக்கிற தண்டை உள்ள விடுவாரு. அவுட்புட் சைஸ் எப்படி வருது நம்ம பாத்துடலாங்க. உங்களுக்கு வெட்டணும்னா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே பொடிப்பொடியா வெட்டி தந்துருங்க. இதுலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1/2 இன்ச் 3/4 இன்ச் வெட்டி தரதுனால மாட்டு தீவனத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு வந்து மாட்டு தீவனம் போடுறவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே வந்து பாத்தீங்கன்னா இலைய சாப்பிட்டு தண்டுகளை அப்படியே வேஸ்ட் பண்றதுதான். இந்த மாதிரி தண்டுகளை பொடிப்பொடியா நறுக்கி போட்டீங்க அப்படின்னா மாடு சொல்லமா சாப்பிட்டு ஜீரணம் பண்ணிருங்க. ஓகேங்க சார். அடுத்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கியர் டைப் மாடலுங்க. கியர் டைப் மாடல் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா ஆட்டு பண்ண வச்சிருக்கவங்க, மாட்டு பண்ண வச்சிருக்கவங்க ரெண்டு பேத்துக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் கியர்ல போட்டிருக்கோங்க. ஷார்ட்டா போடும்போது 1/4 இன்ச் 1/2 இன்ச் எப்படி வெட்டி தருதுங்க இப்போ நம்ம லைவா பாத்திரலாம். என்ன ப்ரோ ஒரே நொடியிலே வந்துருச்சு விட்ட உடனே? ஆமாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு ஜாஸ்திங்க. உங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு 1000 கிலோ பச்சை தீவனமும் 400 இருந்து 450 கிலோ நீங்க வர தீவனம் வெட்டிக்கலாம். இதுல ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் கியர்ல போட்டப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பீன்ஸ் மாதிரி சின்னதா வெட்டி தந்துரும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இலையும் உங்களுக்கு சின்னதா வெட்டி தரதுனால ஆட்டு தீவனத்துக்கு வந்து நீங்க ஈஸியா பயன்படுத்திக்க முடியுங்க. ஓகேங்க சார். ஏன்னா ஒரு நொடியிலே வந்து அந்த 3 தட்டுமே நல்லா கனமா இருந்துச்சு. ஆமாங்க. இது கனமா நமக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா மக்காச்சோள தட்டாகட்டும், கோ2, கோ3, சூப்பர் நேப்பியர் எது வச்சிருந்தீங்கனாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு பொடிப்பொடியா வெட்டி தந்துரும். பொடிப்பொடியா வெட்டி தரதுனால ஆடு தீவனத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதே மிஷினை நீங்க லாங்ல போட்டீங்கன்னா 3/4 இன்ச் 1 இன்ச் வெட்டி தரும். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா மாடு தீவனத்துக்கு பயன்படுத்திக்கலாம். அது எப்படி வெட்டுது, லாங்ல போட்டு எப்படி வெட்டுதுங்க இப்ப லைவா நமக்கு. ஓகேங்க சார். இது எத்தனை HP சார்? இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 HP வீட்டு கரண்ட்லயே நீங்க ஓட்டுற மாதிரி நம்ம கொடுத்துருக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம MKஓட கன்வேயர் மாடல் நம்ம பார்க்க போறோங்க. இது வந்து 3 HP காப்பர் வைண்டிங் மோட்டர் ஹெவி மாடல் நம்ம கொடுத்துருக்கோம். முன்னாடி பார்த்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஷார்ட்ல போட்டு அடிக்கும் போது எவ்வளவு சின்னதா வந்துச்சுன்னு பாத்தீங்க. இப்போ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நாங்க லாங்ல வச்சிருக்கோம். டெக்னீஷியன் எவ்வளவு பெரிய தண்டை கையில வச்சிருக்காருன்னு பாருங்க. இவ்வளவு பெரிய தண்டையும் நம்ம மிஷின் வந்து செகண்ட்ஸ்ல உங்களுக்கு வந்து பீஸா வெட்டி தந்துரும். இப்போ நம்ம லாங்ல வச்சிருக்கனால வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரும். உங்களுக்கு சைஸ் எப்படி வருது இப்போ லைவா பாத்துடலாங்க. சரிங்க சார். இது வந்து மாட்டுக்கானது. இது வந்து மாட்டுக்கானது. ஓகேங்க சார். இப்போ ஒரே செகண்ட் உங்களுக்கு ரிசல்ட் வந்துருச்சுங்க. இது வந்து எஸ்பெஷலா நம்ம வந்து மாடு கொடுக்குறோம். உங்களுக்கு வந்து அந்த 1/2 இன்ச் 3/4 இன்ச் வரதுனால மாட்டு தீவனத்துக்கு உங்களுக்கு கரெக்டா இருக்கும். இலையும் அதே மாதிரி உங்களுக்கு பீஸா வெட்டி தந்திருக்கும். இந்த நம்மளோட கியர் மாடல் இருக்கிற ஸ்பெஷாலிட்டியே வந்து பாத்தீங்கன்னா 3 HP காப்பர் வைண்டிங் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். கியர் ஷிஃப்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால சின்னதா வேணாலும் வெட்டிக்கலாம். இல்ல இந்த மாதிரி உங்களுக்கு 1/2 இன்ச் 3/4 இன்ச் வேணும்னா நம்ம வெட்டிக்க முடியுங்க. இதோட HP சார்? இதோட HP வந்து 3 HPங்க. இது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்வேயர் மாடல் இருக்கு. இப்போ இந்த தட்டு இல்லாம நீங்க கீரை ஐட்டம் ஏதாவது வேணும்னாலும் நீங்க அடிச்சுக்க முடியும். சரிங்க சார். இப்போ உதாரணத்துக்கு விவசாயிகள் வந்து பல்வேறு பயிர் போடுவாங்க. ஆமாங்க. இப்போ அவங்க வந்து பாத்தீங்கன்னா உதாரணம் மல்லாட்டை போடுறாங்கன்னா மல்லாட்டை கொடியும் இதுல வந்து தாராளமா அடிக்கலாம். நீங்க கொடி ஐட்டம், கீரை ஐட்டம் எதா வேணாலும் நீங்க அடிக்கலாம்.
ஹாப்பர் மாடல்ல வந்து நாங்க பச்சை தீவனம் வரத்தீவனம் அடிக்கிறதுக்கு நம்ம கொடுக்குறோம். இதுல கன்வேயர் வச்ச மாடல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி கடலைக்கொடி கீரை ஐட்டம் எல்லாம் வச்சு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா கையை நீங்க பிளேடு வரை கிட்ட கொண்டு போக வேண்டிய அவசியம். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள் மக்காச்சோளம் போடுறாங்கன்னா அந்த தண்டை கூட அவங்க பயன்படுத்தி தாராளமா விடலாம். விவசாயி பயன்படுத்துற அந்த விவசாயம் பண்ணக்கூடிய பசுந்தீவனம் அனைத்துமே இதுல எல்லாமே இதுல போட்டு. வணக்கம் சார். சார் வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க சார்? திருவண்ணாமலை மாவட்டத்துல வந்தோம் சார். திருவண்ணாமலை. ஆமா சார். ஓகே சார். நிறைய விவசாயம் பண்ற ஏரியா அது. ஆமா சார். சரிங்க சார். இப்போ எம்கே குமரவேல் இண்டஸ்ட்ரி வந்திருக்கீங்க. ஆமா சார். இப்போ அவ்வளவு தூரத்துல இருந்து இங்க டிராவல் பண்ணி ஆமா வந்திருக்கீங்க. சார். இப்போ அங்கேயே நிறைய கம்பெனிஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஆமா இப்போ சார். இந்த கம்பெனி எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு? சார் நம்ம டெய்லி யூடியூப்ல பாக்குறோம் சார். இவங்க போற டிவி நம்ம ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம். ஓகே. யூடியூப்ல வீடியோ நம்ம வீடியோ பாத்துட்டு இருக்கோம். சரி சரி. அது வீடியோ பிடிச்சதால கம்பல்சரி இது மிஷின் வேணும்னு கம்பல்சரி வந்திருக்கீங்க. திருவண்ணாமலைல இருந்து இங்க டிராவல் பண்ணி வந்திருக்கீங்க. சரிங்க சார். இப்போ நீங்க வந்து என்ன விவசாயம் பண்றீங்க சார்? எவ்வளவு ஏக்கர் லேண்ட் இருக்கு உங்களுக்கு? சார் எனக்கு ஒரு 3 ஏக்கர் இருக்கு சார் விவசாயம். 3 ஏக்கர் லேண்ட். ஆமா சார். என்ன விவசாயம் பண்றீங்க சார்? சார் இங்க வேர்க்கல்ல நெல்லு அதை விட்டு ஆட்டு பண்ண வச்சிருக்கேன் சார். ஆட்டு பண்ண ஒரு ஏண்ட ஒரு 60 ஆடு இருக்கு. 60 ஆடு. ஆமா 20 மாடு இருக்கு. 20 மாடு 20 ஆடு. 60 ஆடு 20 மாடு என்கிட்ட வச்சிருக்கேன். அப்ப நீங்க வந்திருக்க இடம் கரெக்ட் தான். கரெக்ட் தான். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு தேவை இருக்கிறதுனால இங்க வந்து. ஆமா சார். சரிங்க சார். இப்போ என்னென்ன மிஷின் வாங்கலாம்னு நீங்க வந்திருக்கீங்க? சார் எனக்கு சாப் கட்டரு. ரெண்டாவது தேங்காய் உரிக்கிற எந்த தேங்காய் இருக்கு. நான் தேங்காய் வாங்கி கொஞ்சம் சேல்ஸ் பண்றேன். அந்த பிசினஸ் பண்றீங்க தேங்காய் பிசினஸ். ஆமா. அதனால தேங்காய் உரிக்கிற மிஷின் 2 வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சரிங்க சார். இது 2 கொட்டேஷன் போறதுக்காக வந்து. ஆமா சார். சரிங்க சார். இப்போ மிஷின் வாங்கிட்டு போறதுக்காக வந்து. இப்போ 4 விதமான சாப் கட்டர் மிஷின் இருக்கு. நீங்க எது தேர்வு செஞ்சிருக்கீங்க சார்? இது 3 HP காப்பர் காயில எங்க பக்கத்து வீட்டுல ஓட்டிட்டு இருக்காங்க. எனக்கு 3 HP காப்பர் காயில பெஸ்டா இருக்கு சார். சரிங்க சார். எதனால அது பெஸ்டா இருக்கு? எதனால நீங்க வந்து 3 HP தேர்வு செஞ்சீங்க? எதனாலன்னா இப்போ இந்த கன்வேர் இது கொடுத்துருக்காங்க இல்லைங்க, கியர் மாடலு. அதனால இது ஆட்டுக்கும் வெட்டிக்கலாம் மாட்டுக்கும் வெட்டிக்கலாம். ஓகே. நீங்க 2 பண்ண வச்சிருக்கிறதுனால இந்த ஒண்ணே உங்களுக்கு வந்து ஒண்ணுமே 2 in 1 ரெண்டுமே யூஸ் ஆகுது. சரிங்க சார். அதனால இது நல்லதா படுது. சரிங்க சார். இப்போ உங்களுக்கு விலை வந்து ஓரளவு கட்டுப்படி ஆகுதா? ஏன்னா அவ்வளவு தூரத்துல இருந்து வரீங்க சார். இப்போ நேரா வந்திருக்கேன் சார். என்ன டிஸ்கவுண்ட் இப்போ யூடியூப்ல போட்டிருக்காங்க 19,000. சரி சரி சார். என்ன நேரா வந்ததால என்ன டிஸ்கவுண்ட் பண்ணி தரான்னு கேட்போம். சரிங்க சார். இல்ல ஐ மீன் நான் எப்படி கேட்கறேன்னா மற்ற கம்பெனியோட உங்களுக்கு தரத்திலையும் விலையிலையும் கொஞ்சம் கட்டுமானமா இருக்கான்னு. இல்ல சார், நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வாங்கினது இல்ல. சரி. பக்கத்து வீட்டுக்காரர் வச்சுக்கிறாங்க, அதை வச்சுதான் நம்ம வாங்கலாம்னு வந்திருக்கோம். ஓகே ஓகே. ஆனா பக்கத்து வீட்டுல இருக்கிறது நல்லா இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சரிங்க சார். இப்போ இந்த மிஷின் வந்து இங்க வந்து பாத்தீங்க, நேரா உங்களுக்கு டெமோ எல்லாம் காட்டினாங்க, பிளஸ் வந்து இதை பத்தி எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்றாங்களா, எப்படி இதை பயன்படுத்துறது அந்த மாதிரி? பண்ணிருக்காங்க சார். சரி. அவங்க நம்ம பக்கத்து வீட்டுல வச்சிருக்காங்க. அவங்களே வந்து ஒரு ஆரம்பத்துல வரல, இடையில வந்துட்டு டெமோ எப்படி மிஷின் போகுதுன்னு ஓட்டி காட்டிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்க. இது அப்படியே அப்பப்ப கிரீஸ் அப்ளை பண்ணணும். அந்த கியர்லாம் திரும்ப அந்த பிளேட்ல வந்து அந்த ஈரமா அடிச்சா ஒட்டிக்குது. அதெல்லாம் எடுத்து விட்டு அப்பப்ப நல்லா ஓட்டுங்க. உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் எந்த டவுட்டா இருந்தாலும் கூப்பிடுங்க, நாங்க உங்களுக்கு சொல்றோம். சரிங்க சார். அப்படின்னு சர்வீஸ் சப்போர்ட்டுமே இருக்கு. ரெண்டுமே இருக்கு. சரிங்க சார். இப்போ இந்த 4 சாப் கட்டர் மிஷினுமே நம்ம அவுட்புட் லைவா காமிச்சிருந்தோம். கண்டிப்பாங்க. நிறைய பேர் வந்து அந்த லைவா வந்து காட்ட மாட்டாங்க கம்பெனில. விவசாயிகளுக்கும் டெமோ ஓட்டி காட்ட மாட்டாங்க வரவங்களுக்கு. இங்க உங்க கம்பெனில வர விவசாயிகளும் நீங்க வந்து கேர் பண்ணி எடுத்து அவங்களுக்கு வந்து அவங்க என்ன விவசாயம் பண்றாங்க, அவங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லி அட்வைஸும் கொடுக்குறீங்க. கண்டிப்பா. ஸோ இப்போ இந்த 4மே ஒரு டிஸ்பிளேல இருக்கு இப்போ பண்ணது. இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். கண்டிப்பாங்க சார். நீங்க சாப் கட்டர் அப்படின்னு ஒரு சாப் கட்டர் வச்சிருக்காங்கன்னா கஸ்டமர்ஸ் டேரக்டா போய் வாங்கிடுறாங்க. அது விலை எப்படி இருக்கு, குவாலிட்டி எப்படி இருக்கு, நமக்கு அது தேவையா இல்லையான்னு கூட நிறைய பேர் தெரியாம போய் வாங்கிடுறாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தரோம். இப்போ டிராகன் சாப் கட்டர்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா கோழி வச்சிருக்கவங்களோ ஆடு வச்சிருக்கவங்களோ அது வாங்கலாம். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இருக்கிறதுலே மிக குறைந்த விலையில இருந்தா போதும், என்னால் அவ்வளோ அமௌண்ட் சாப் கட்டருக்குன்னு பார்த்து செலவு பண்ண முடியாதுங்கிறவங்களுக்கு நம்ம அதை கொடுக்குறோங்க. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆடு மாடு ரெண்டுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா நம்ம கியர் மாடல் சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். இல்ல சார் எனக்கு வந்து மாடு மட்டும் தான் இருக்கு ஆடு கிடையாது அப்படிங்கும்போது எங்களுக்காக பிசினஸ் நடக்கணும் அப்படிங்கறதுக்காக நாங்க கியர் மாடல்ஸ் நம்ம தள்ளுறதில்ல, நம்ம லியோ சாப் கட்டர் மாடல் அவங்க சஜஸ்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ நீங்க வந்து எவ்வளோ என்ன மாடு வச்சிருக்கீங்களா ஆடு வச்சிருக்கீங்களா, உங்களுக்கு எவ்வளோ ஆடுகள் மாடு இருக்கு, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விலை நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்குறீங்க, இத்தனையும் நம்ம கேட்டுட்டு தான் ஒரு சாப் கட்டர் நம்ம சஜஸ்ட் பண்றோங்க. நம்ம எம்கேட்ட கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சாப் கட்டர் வெரைட்டிஸ் இருக்கு. மற்ற கம்பெனிஸ்ல அசம்பிள் பண்ற கம்பெனிஸ் மாதிரி ஒரு சாப் கட்டர் 2 சாப் கட்டர் வச்சுட்டு இதுதாங்க சாப் கட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளுறது இல்லைங்க. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சாப் கட்டர்ஸ் வச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம புதுசா R&D பண்ணி நிறைய சாப் கட்டர்ஸ் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. கஸ்டமர்ஸ் நல்ல நம்பிக்கையும் நம்ம பேர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவையான மிஷினை வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான தரத்திலையும்
முறையான ரேட்டையும் நம்ம கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோங்க. ஓகேங்க சார். இப்போ விவசாயிகள் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விலை வந்து ஒரு மிஷின் தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இன்னும் 3 மிஷினுக்கு சொல்லலை அப்படின்னு வந்து கமெண்ட்ஸில் வந்து கேட்குறாங்க நம்ம லாஸ்ட் டைம் போட்ட வீடியோவில். ஸோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்க முடியுங்களா? கண்டிப்பாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல மாதிரி இல்லைங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம தங்க விலை மாதிரி இரும்பு விலைகளும் ஏறிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம 3 HP காப்பர் வைண்டிங் மோட்டர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இன்றைய செய்தி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் விலை வந்து பார்த்தீங்கன்னா 10%லேருந்து 12% இனியும் ஏறிட்டு தான் போகும் அப்படின்னு சொல்லி தகவல் சொல்றாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும்போது மோட்டர் நம்ம வந்து ஒரே ரேட்ல கொடுக்க முடியாது. மிஷின் இரும்பு விலை ஏறிட்டு இருக்கனால ஒரே விலையில உங்களுக்கு வந்துட்டே இருக்காதுங்க. ஸ்க்ரீன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்க சேல்ஸ் டீம் நம்பர் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட்டு போகுது மிஷின், இந்த ஒவ்வொரு மிஷின் என்ன ரேட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். விலையை வந்து ஹைக் இருந்தாலும் நாங்கள் இமீடியட்டாக நாங்கள் சொல்லிடுவோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் பார்சல் சர்வீஸில் மிஷின் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஆப்ஷன்ஸ் இருக்கு. பேங்க்ல போய் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இன்னைக்கு வீடியோ கால் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால கஸ்டமர்ஸ் நீங்கள் எந்த மாவட்டத்தில் எந்த ஸ்டேட்ல இருந்தீங்கனாலும் சரி வீடியோ கால் பண்ணி நீங்கள் நம்ம சேல்ஸ் டீம் காமிச்சிங்க அப்படின்னா நம்ம மிஷின் என்னென்ன வச்சிருக்கோம், உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் வேணும்னு அவங்க சஜஸ்ட் பண்ணி தருவாங்க. நாங்கள் நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு எந்த பார்சல் சர்வீஸில் வரணுமோ அந்த பார்சல் சர்வீஸில் நாங்கள் அனுப்பி வச்சிருவோம். உங்களோட கம்பெனியில் நம்ம உழவின்றி உணவில் யூடியூப் சேனலை இன்வைட் பண்ணி இதை தெரியப்படுத்தினதுக்கு எங்கள் சேனல் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.